ابن أبي وقاص رضي الله عنه قال كنا عند رسول الله صلى الله عليه وسلم فقال أيعجز أحدكم أن يكسب كل يوم 1000 حسنة فسأله سائل من جلسائه كيف يكسب أحدنا 1000 حسنة قال يسبح 100 تسبيحة يكتب له 1000 حسنة أو يحط عنه 1000 خطيئة رواه مسلم. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களில் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 1000 நன்மைகள் சம்பாதிப்பதற்கு இயலுமா அப்படின்னு கேட்டார்கள். அதற்கு அவர்களில் அமர்ந்திருந்த ஒரு நபித்தோழர், கைஃப யக்ஸிபு அஹதுனா 1000 ஹஸனா, எங்களில் ஒருவர் எப்படி 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியும் அப்படி என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸப்பிஹு 100 தஸ்பீஹத்தின், யார் 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை துதிக்கிறாரோ ஃபயுக்தபு லஹு 1000 ஹஸனா, அவருக்கு 1000 நன்மைகள் பதியப்படும். அல்லது யுஹத்து அன்ஹு 1000 ஹதீஅத்தின், அவரது 1000 தீமைகள் அவரை விட்டும் நீக்கப்படும், மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸ் ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை மிக இலகுவாக சம்பாதிப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அழகிய ஒரு வழிமுறை. சுப்ஹானல்லாஹ் என்று 100 விடுத்தம் சொல்வதன் மூலம் எங்களுக்கு 1000 நன்மைகளை சம்பாதிக்கலாம், அல்லது 1000 சிறு பாவங்களை எம்மை விட்டும் நீக்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலினூடாக எங்களுக்கு அதிகமான நன்மைகளை சம்பாதிப்பதற்கு ஆர்வப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வும் ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்வதன் மூலமாக ஒன்றை 10 ஆக்கி 10ஐ 70 மடங்காக அல்லாஹ் தஆலா அதிகரித்து தருவதாக அல் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த தஸ்பீகளின் ஊடாக, அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் ஊடாக நாங்கள் நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதோடு எமது பாவங்களையும் எம்மை விட்டு போக்கிக் கொள்ள அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.